ரெட்னல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சரண்யா. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையான ஒரு மிகப்பெரிய போர் கடைசி 10 நாள்ல பயங்கரமாவே நடந்துட்டு இருக்கு. மாறி மாறி இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில ஒரு பெண், அதாவது ஈரானுக்குள்ள நுழைஞ்ச ஒரு பெண் அந்த ஈரான் நாட்டையே தலைகீழா திருப்புற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. யார் அந்த பெண், என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில கடைசி 10 நாளாவே ஒரு மிகப்பெரிய போர் நடந்துகிட்டே இருக்கு. மாறி மாறி தாக்குதல் அப்படிங்கிறதுமே அரங்கேறிட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்காங்க. மிகப்பெரிய பொருட்சேதமுமே ஏற்பட்டு இருக்கு. இந்த ஒரு போருடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனா பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுடைய பொருளாதாரமுமே பாதிக்கிற அளவுக்கு இந்த ஒரு போர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. கச்சா எண்ணெயா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா வர்த்தகமாவே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இந்த போர் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த போர் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கு. இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இல்ல, ஒரு சின்ன அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவும் களத்துல இறங்கி இருக்கு. ஸோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் களத்துல இறங்கி ஈரானை நோக்கி தாக்குதலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் ஒரு சின்ன அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு இந்த கடைசி 2 நாள்ல அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ நேற்றைய முன்தினம் பார்க்கும்போது ஈரான் கத்தார் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. ஸோ இதுல அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி களத்துல இறங்கியிருக்காங்க. ஸோ இதன்படி ஜூன் 22ஆம் தேதி காலையில அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற விதமா ஈரான் மேல சில தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ அதுல ரொம்ப முக்கியமா எந்தெந்த மாதிரியான தாக்குதல் எங்கெங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈரான்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள், அதாவது போர்ட்டோ, நோர்டன்ஸ், எஸ்பெகம், இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய அணுமின் நிலையங்கள், அதாவது மிகப்பெரிய அணுமின் நிலையங்களை நோக்கி தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இந்த தாக்குதல் அமெரிக்காவோட இந்த ஒரு மிக பவர்ஃபுல்லான இந்த ஒரு தாக்குதல்ல அந்த அணுமின் நிலையங்கள் எல்லாமே ஒரு பயங்கர ஒரு மிகப்பெரிய சேதத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால ஒரு பக்கம் ஈரான் பயங்கரமான ஒரு கோபம் அடைகிறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரியான தாக்குதல் நடத்துறதுல ஈரான் பயங்கரமான கோபம் அடைஞ்சு மறுபடியும் அமெரிக்கா மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்றாங்க. ஈரான் என்ன பண்றாங்கன்னா, கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான சில அந்த விமானப்படை இடங்கள் இருக்கும் இல்லையா, அது கிட்டத்தட்ட ஒரு 24 ஹெக்டேர் பரப்பளவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதை நோக்கி தான் ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறாங்க. அப்படி அந்த தாக்குதலை நடத்தும் போது கத்தார் ரொம்ப துல்லியமா ரொம்ப பிரில்லியண்டா இந்த விஷயத்தை அணுகுனதுனால ஒரு மிகப்பெரிய சேதம் அப்படிங்கிறது ஏற்படலை. ஈரானுக்கு இதுல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அமெரிக்காவோட இடத்தையே, அதாவது விமானப்படைக்கு சொந்தமான இடத்தையே நோக்கி ஈரான் அந்த தாக்குதலை நடத்துறாங்கன்னா அமெரிக்கா கோபம் அடைஞ்சு கண்டிப்பா திரும்ப ஒரு பதில் தாக்குதலை நடத்துவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும் போது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. என்னன்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே அந்த போர் அப்படிங்கிறது நிறுத்தப்படுது. அதாவது 2 நாடுகளுமே சமரசத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனால போர் இனிமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தது. சரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியான நிலைக்கு திரும்பிடும். ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் மறுபடியும் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது. அதாவது ட்ரம்ப் கொடுத்த இந்த அறிக்கையை தாண்டி மறுபடியும் ஈரான் இஸ்ரேல் மேல விமானப்படை மூலமா தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னா, இஸ்ரேலும் ஒரு மிகப்பெரிய விமானப்படைகள் மூலமா ஈரானை மறுபடியும் தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்மே நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி ஈரானும் இஸ்ரேலும் ஒரு மிகப்பெரிய போர் தாக்குதலை செஞ்சுட்டு இருக்கும் போது நடுவில் நமக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். என்னன்னா, ஒரு பாயிண்ட்ல இஸ்ரேல் ஈரான்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான அந்த தலைவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப கரெக்டா
ஐடென்டிஃபை பண்ணி தாக்குதலை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. ஈரான்ல இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, எப்படி சரியா வந்து தலைவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய இடத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த தாக்குதல் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து ஏற்படுது. ஸோ அப்பதான் ஈரானுடைய அந்த புலனாய்வு குழு வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்துறாங்க. ஸோ இப்படி அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடங்கும் போது தான் ஈரானே பயங்கரமா அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. கேத்ரின் சக்தம் இவங்க வந்து ஒரு பிரெஞ்சு ஜேர்னலிஸ்ட். ஸோ இவங்க தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பை வேலையை வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு போர் நடக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து ஈரானுக்குள்ள போயிருக்காங்க. ஈரானுக்குள்ள போன உடனேவே வந்து யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக அவங்களுடைய அடையாளத்தையே வந்து தான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. அதாவது இந்த ஷியா முஸ்லீம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அவங்களுடைய அடையாளத்தையே வந்து அவங்க டோட்டலாக மாற்றிக்கிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால டக்குன்னு யாருக்கும் வந்து அவங்க மேலே சந்தேகம் வராது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க அதை பண்ணுறாங்க. பண்ணிட்டு இப்போ வந்து முக்கியமாக இந்த ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து எங்கே இருக்காங்க, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு மூவ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எப்படிமா அவங்களை டைரக்டாக போய் அந்த இடத்துக்கு வந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மிக முக்கியமான தலைவர்கள், மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை ஃபஸ்ட்டு வந்து சந்திக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க குறி வச்சது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட வந்து அவங்களாவே போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு. அவங்க யாருக்குமே வந்து கேத்ரின் மேலே எந்த விதமான சந்தேகமே வரல. பிகாஸ் ரொம்ப பிரில்லியண்டாக தான் வந்து அவங்க ஒவ்வொரு மூவையுமே வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ இதனால அந்த ஃபேமிலிஸ் கூட அங்கே இருக்கக்கூடிய பெண்களோட இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த நட்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு அப்படின்னா, ஈரான்ல அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வீட்டுக்கு போகிறதுல அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா வெளியே இருக்க யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் அங்கே வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அந்த நட்பு அப்படிங்கிறத வச்சு கேத்ரின் வந்து அவ்வளோ துல்லியமாக ரொம்ப பிரில்லியண்ட்டாக யோசிச்சு அந்த தலைவர்களோட வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்டாக மாறி அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்தெந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க, அங்கே எந்தெந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற சீக்ரெட்ஸை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய புலனாய்வு துறைக்கு வந்து இவங்க அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த போர் இப்போ தான் வந்து அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் இந்த மாதிரி வந்திருக்காங்க, அதுவும் முக்கியமான தலைவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து போயிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம தான் வந்து அதை சரியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பயங்கரமான ஒரு அதிருப்தி தான் வந்து உண்டாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க தொடர்ந்து கேத்ரினை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கேத்ரின் முன்னாடியே அது கரெக்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அங்கேருந்து அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து கேத்ரின் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியல. பிகாஸ் அவங்க வந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு ஏதாவது நாட்டுக்கு போய் அங்கே ஏதாவது ஸ்பை வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு பெண் கேத்ரின் தான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த தலைவர்கள் தங்கக்கூடிய இடத்தை வந்து கரெக்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புனதுனால மட்டும்தான் இஸ்ரேல்னால வந்து கரெக்டாக அந்த இடங்களை வந்து குறி வச்சு தாக்குதல் வந்து நடத்த முடிஞ்சது. இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ சமீபத்திலையுமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பஹல்காம் அட்டாக்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா. ஸோ இவங்களுமே இந்த மாதிரியான ஒரு ஸ்பை வேலை தான் பார்த்துருந்தாங்க. ஸோ ஹரியானாவை சேர்ந்த இந்த ஒரு யூடியூபர் பாகிஸ்தான் கமிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், சில சீக்ரெட்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து கைதுமே செய்யப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்துமே அந்த விசாரணை அப்படிங்கிறது வந்து இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.